கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு சுடுகாடா போற அளவுக்கு அத்தனை போராட்டங்கள் நடந்திருக்கு. தினம் தினம் எங்க திரும்பினாலும் போராட்டம் போராட்டம். ஏன் மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு எதிராக அத்தனை அநியாயங்கள் நடக்குது. இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 5 ஆண்டுகள்ல அரசு ஊழியர்கள் திமுகவினுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. அரசு பணியாளர்கள் போராடி இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் போராடி இருக்கிறாங்க. மாணவர்கள் போராடி இருக்கிறாங்க. மருத்துவர்கள் போராடி இருக்கிறாங்க. செவிலியர்கள் போராடி இருக்கிறாங்க. அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் போராடி இருக்கிறாங்க. சாம்சங் ஊழியர்கள் போராடி இருக்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற பொழுது அதுல குறிப்பா இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய போராட்டத்தை கண்டு இந்த அரசாங்கம் பயந்து ஒரு நாள் முழுக்க சென்னையில அவங்களை எங்கெங்கயோ அலக்கழிச்சு விட்டு நடுராத்திரியில 2 மணிக்கு கொண்டு போய் இறக்கி விட்ட சம்பவத்தை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. துப்புரவு பணியாளர்கள் மாத கணக்குல போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல பெண்கள்னு கூட பார்க்காம அவங்க மேல தடியடி நடத்தி இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காட்டாட்சி தர்பார் தான் தமிழ்நாட்டுல தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு விடியல் வராதா? விடியல்னு சொல்லிட்டு உண்மையிலேயே திமுக ஒரு காமெடி தான் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மையிலேயே மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சி யாருமே கிடையாதான்னு மக்கள் ஏங்கி நிக்கிற பொழுது கடந்த மார்ச் 17ஆம் தேதி என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இந்திய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே அதுல பங்கெடுத்திருந்தது. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி, இப்படி பல்வேறு கட்சிகள், புரட்சி தமிழகம் கட்சி, இப்படி பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சிறு சிறு இயக்கங்கள் எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரே தலைமையில ஒன்னா இறங்கி வீதியில தமிழ்நாடு முழுக்க, சென்னையில அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்தது. கோயம்புத்தூர்ல முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையில போராட்டம் நடந்தது. திருப்பூர்ல சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. திருநெல்வேலியில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் நடந்தது. மதுரையில தற்போதைய தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில மிகப்பெரிய அளவிற்கு ஒரு போராட்டம் நடந்தது. கடலூர்ல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில அந்த நடு தமிழகம் அப்படிங்கிற அந்த பகுதியை ஸ்தம்பித்து போற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு போராட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர்ல டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையில இந்த டெல்டா மாவட்டங்களே அதிரக்கூடிய அளவிற்கு ஒரு போராட்டம் நடைபெற்றது. ஈரோட்டுல கொங்கு மண்டலமே அதிரக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மாநில காங்கிரசினுடைய தலைவர் திரு ஜி.கே. வாசன் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது. இப்படி இந்த போராட்டங்கள்லாம் எதுக்காக அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக. விலைவாசி உயர்வு, இன்னைக்கு தண்ணீர் வரி, சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரியுமே 100%இருந்து 500% வரைக்கும் உயர்ந்து போய் இருக்குது. மக்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், பருப்பு, அனைத்து பொருட்களும், பருப்பு, அரிசி எல்லாவற்றினுடைய விலையுமே மிக பெரிய அளவிற்கு உயர்ந்து போய் இருக்குது. அன்றாட தேவைகளுக்கான பொருட்கள் மட்டும் இல்லாம பெண்கள் வெளியில நடமாட முடிய மாட்டேங்குது. 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு திமுக நிர்வாகி ஒருத்த கொலை செய்திருந்தான். அது மட்டும் இல்லாம விளாத்திகுளத்துல 12ஆம் வகுப்பு மாணவி இயற்கை உபாதை கழிக்க போகும்போது அந்த மாணவிக்கு என்ன கொடுமை நடந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழிச்சுதான் அதுல ஒரு குற்றவாளியை கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அதுல வேற யாரும் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்படி வயதான ஒரு பெண்மணிக்கு நடந்த சம்பவம். இப்படி நம்ம அடிச்சுக்கிட்டே போகலாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிற பொழுது. சட்டம் ஒழுங்குன்னு பார்த்து விட்டோம்னா, காவல் நிலையத்திற்குள்ள விசாரணைங்கிற பெயர்ல இந்த ஆட்சியில எத்தனை லாக்அப் டெத் நடந்திருக்கு. காவல் நிலைய மரணங்கள் எக்கச்சக்கமா 27க்கு மேல அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. 32க்கு மேலன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. அந்த அளவிற்கு காவல் நிலையத்திற்குள்ள அவ்வளவு அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பெண் காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆண் காவலர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. காவல் நிலையமே தாக்கப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல முதல் முறையா அரங்கேறி இருக்கு. இப்படி சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தடிகட்டு போய் இருக்குது. 10 நாட்களுக்குள்ள இத்தனை கொலை, 20 நாட்களுக்குள்ள இத்தனை கொலை குற்றம், ஒரு வாரத்துல இத்தனை கொள்ளை குற்றங்கள், கிராமங்களுக்குள்ள புகுந்து போதை கலாச்சாரம், எல்லா போதைப் பொருட்களும் ரொம்ப சர்வசாதாரணமாக அவ்வளவு ஈஸியாக கிடைக்குது. இளைஞர்கள் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. மாணவர்கள் அறிவாளால வெட்டப்படுறாங்க, வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் தினந்தோறும் எங்க திரும்பினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே நடக்க முடியாது, நடமாட முடியாது. மாணவர்கள் நடமாட முடியாது, குழந்தைகள் நடமாட முடியாது, சிறுமிகள் நடமாட முடியாது,
பெரியவர்கள் நடமாட முடியாது, வயதான பெண்மணிகள் நடமாட முடியாது. இப்படி ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டு பயணிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிம்மதியா தமிழ்நாட்டு சுற்றுலா தலங்களை பார்த்து செல்ல முடியாது அப்படிங்கிற அளவிற்கு இங்க சட்டம் ஒழுங்கு வந்து தடைகிட்டு போய் இருக்குது. காவல்துறைக்கு இன்னமும் ஒரு தலைவர் இல்லாம இருக்குது. ஒரு பொறுப்பு டிஜிபி மட்டும்தான் நியமிச்சிருக்கிறாங்க. காவல்துறைக்கு தலைவரா இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய முதல்வர் என்ன செய்யறாங்க அப்படின்னு ஒரு சாமானிய மக்களால என்னாலேயோ உங்களாலேயோ பார்த்து கேட்க முடியல. ஆனால் என்டிஏ கூட்டணி அரசாங்கம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா மக்களுடைய போராட்டங்களுக்கும் மக்களின் குரலாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினாங்க. தமிழ்நாடு ஏன் இந்தியாவே உலகமே வந்து அந்த போராட்டத்தை மிக முக்கியமா பதிவு செஞ்சது. இந்த போராட்டங்கள்னு பார்க்கும் பொழுது குறிப்பா இந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அதுல சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளருடைய மனைவி அவர்கள் மீது காவல்துறை வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க வந்து தோழமை சுட்டல் அப்படிங்கிற அளவிற்கு அவங்க பட்டும் படாம தான் ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அவர்கள் மேலேயே வந்து அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நடத்துறாங்க. அதே கட்சியினுடைய மாநில தலைவர் வந்து ஏதோ திமுக வந்து ஒரு பொற்கால ஆட்சி நடத்துறது போல அவங்க ஒரு கனவு உலகத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிதப்புங்கிறத அவரே வந்து போட்டு உடைச்சு பேசியிருக்கிறாங்க. ஆக தினந்தோறும் ஒரு போராட்டங்கள், இந்த போராட்டத்திற்கு எல்லாத்திற்குமே வந்து என்டிஏ கூட்டணி கட்சிகள் நடத்திய போராட்டம் வெகு விரைவில் அதற்கான ஒரு தீர்வு, அதற்கான ஒரு விடியலை கொண்டு வருவாங்க.